ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நடக்கவே முடியல, கால் பாதத்தை தரையில வைக்க முடியல, அந்த அளவுக்கு காலாணி பிரச்சனை இருக்கா? உங்களுக்கான பதிவு தான் இது. காலாணி அப்படின்னு சொல்றது ரொம்ப நேரமா நின்றுகிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு, ரொம்ப வருஷமா நின்றுட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு, ரஃப் சர்ஃபேஸ்ல நடக்கிறது, இல்லை ரஃப்பாக இருக்கக்கூடிய செப்பல்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி காரணங்களால நமக்கு காலாணி வருது. ஸோ அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து உள்நோக்கி அது வளர ஆரம்பிச்சிடும். இந்த காலாணி மறையறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம இதுக்கான சிகிச்சைகளை எடுத்துடணுங்க. என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி இலை, வசம்பு ரெண்டுமே எடுத்துக்கணும். இதனோட கொஞ்சம் மஞ்சள் நல்லா கலந்து இதை அந்த காலாணி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். படிகார நீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்குங்க. இந்த படிகார நீரும் கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு நாளைக்கு 2-3 முறை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இதனோட மருதாணி, மருதாணியில எலுமிச்சை சாறு விட்டு கால் பாதம் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது காலாணியோட வலி நமக்கு முதல்ல குறையும். அதுக்கப்புறம் நாளடைவில் காலாணியும் மறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.